அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர்களுக்கு நீதிபதி வழங்கிய தீர்ப்பு 48 மணி நேரத்தில் கதை முடிந்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. அனைவருக்குமே தெரியும். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அதே மாதிரி மூத்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கிலும் அதே மாதிரி மிகப்பெரிய ஊழல் வழக்கில் திமுக சார்ந்த அமைச்சர்கள் அனைவருமே சிக்கி சம்மந்தப்பட்ட அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் அதிரடியாக இப்போ நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னும் 48 மணி நேரத்தில் திமுக சார்ந்த இந்த வழக்கில் சிக்கிய அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு இட்டிருக்காங்க. அனைவருக்குமே சம்மனும் அனுப்பியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா ஆஜராகாத அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சதுரடியாக திமுக சார்ந்த திமுக அறிவாலயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும் இல்லையா? வரலாற்றிலேயே முதல் முறையாக செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அமலாக்கத்துறையே பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அதே மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் வேலை செய்து இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுடையும் சம்மந்தப்பட்டு இருக்காரு. அனைவருமே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட அனைவருடைய வீடுகளும் 2-3 நாட்களாகவே தொடர்ந்து ரைடுகள் நடத்திட்டு வந்தது. இந்த ரைடில் நிறுவனமாக இருந்துச்சு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா மேலாளராக ஒர்க் பண்ணியிருந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா இதில் சிக்கி எக்கச்சக்கமான பணங்கள் மெகா ஊழலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நிறுவனமாகி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் இதில் மூலக்காரணமாக சிக்கியிருக்காங்க. திமுகவுடைய அறிவாலயமே பார்த்தோன்னா இதில் ஈடுபட்டு அனைத்து பாதி பணமே பார்த்தோன்னா திமுக சார்ந்த அறிவாலயத்துக்கு தான் பார்த்தோன்னா இது சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் திமுக அடுக்கடுக்காக சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய அனைவருமே பார்த்தோன்னா இதில் எக்கச்சக்கமான பணங்கள் அனைத்து துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ வருகின்ற 2026 தேர்தலுக்குள்ளே திமுக சார்ந்த அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வெளியேறக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் வழக்கு பதிவும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சில திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அடுக்கடுக்காக செந்தில் பாலாஜி தொடர்ந்து நேரு அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ சேகர் பாபு தொடர்ந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த அமைச்சருடைய வீட்டிலும் ரைடுகள் நடக்க போகுது. சில திமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.